சிறகடி காசு சீரியலில் இனி என்ன நடக்க போகுது தான் பார்க்க போகிறோம். தங்க நகையை கவரி நகையாக மாற்றி வச்சது மனோஜ் தான் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சிருது. தெரிஞ்ச உடனே விஜயா வந்து இதுக்கெல்லாம் துணை போயிருக்காளா, எப்படி இருக்காளான்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபப்பட்டு அண்ணாமலை அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடுறாங்க. அது பல பிரச்சனைக்கு மத்தியில் மறுபடியும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. இப்படியா இருக்குது. இந்த சூழ்நிலையில் அண்ணாமலை வேலை பார்க்குற இடத்துல வந்து அதில் வேலை பார்க்குற ஸ்டாஃப் எல்லாமே சேர்ந்து சீட்டு பணம் போட்டிருக்காங்க. அந்த சீட்டு பணம் வந்து அண்ணாமலை பேரில் ஒரு 3 லட்ச ரூபா விழுந்திருக்கு. இந்த 3 லட்ச ரூபாயை யாருக்கு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி விஜயா ரொம்பவே இதில் இருக்காங்க. அப்போ அண்ணாமலை சொல்கிறாங்க, மாடியில் வீடு கட்ட போகிறோம்ல முத்து, என் பங்குக்கு நான் கொடுக்க போகிறேன் அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, இல்லைப்பா வேணாம்ப்பா, என் வீட்டம்மா சொன்ன மாதிரி நானே உழைச்சி கட்டிக்கிறேன்ப்பா அப்படிங்கிறாங்க. டேய், நான் ஒரு தாவப்பனா உனக்கு என்னால் முடிஞ்சதை செய்யணும்லடா, ஏன்டா கேட்க மாட்டேற, இது ஏன் பணம் தானே, இது உனக்கும் பங்கு உண்டுல அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா, உங்களுக்கு 3 பசங்க, ஆளுக்கு 1 லட்ச ரூபா வரும், அது போக அது சரி வராதுப்பா அப்படிங்கிறாங்க. எப்பா முத்து சொல்கிற மாதிரி ஆளுக்கு 1 லட்ச ரூபா கொடுங்கப்பா அப்படிங்கிறாரு மனோஜ். உடனே முத்து சொல்கிறாரு, பணம்னோட வாயை பிழைக்கிய, நீ தான் பெரிய அளவில் பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படி இப்படின்னுட்டுருக்க, அப்போ 1 லட்ச ரூபாய்க்கு வாயை பிளந்துட்டுருக்க, ஏற்கனவே வீட்டில் உள்ள நகையை விற்று 4 லட்ச ரூபாயை காலி பண்ணிட்டேன், அப்பா 27 லட்ச ரூபாயும் காலி பண்ணிட்டேன், கிட்டத்தட்ட வந்து 31 லட்ச ரூபா நீ தரணும், இப்போ வந்து 1 லட்ச ரூபாய் உனக்கு கேட்கணும், இந்த காசு உனக்கு கண்ணை உறுத்துதோ அப்படி இப்படின்னுட்டுருக்காங்க. இந்த சூழ்நிலையில் மனோஜுக்கு வந்து அவங்க ஃபர்னிச்சர் கடையில் வந்து சம்பளம் யாருக்குமே போடலை. எல்லாருமே 2 மாதம் சம்பளம் வாங்கலை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே உட்காந்துட்ருக்காங்க ஸ்டாஃபெல்லாம். இந்த மாதிரி நீங்கள் சம்பளம் தரலாம், நாங்கள் நின்றுருவோம், வச்சுருவோம், அது போக லேபர் கோர்ட்டில் போய் நாங்கள் கேஸ்லாம் போட வேண்டியிருக்கோம் அப்படி இப்படின்னோடனே மனோஜ் ரொம்பவே பயந்துடுறாரு. எப்படியாவது பணம் ரெடி பண்ணி கொடுக்கணுன்னா இவர் 1 லட்ச ரூபா இருந்தாலும் நான் கொஞ்சம் உருட்டி பற்றி கொடுத்துருவேனே அப்படின்னு நினைக்கிறாரு. இந்த சூழ்நிலையில் அண்ணாமலை வந்து தன்னுடைய பேக்கில் கொண்டு வச்சிடுறாரு. எப்பா நீ ரொம்ப கவனமாகிப்பா, அந்த வீட்டில் திருட்டு போயிடும், நிறைய லாந்தாங்க, தூக்கிட்டு போனால் அனுப்பிடுவான் ஒருத்தன் அப்படிங்கிறாங்க. உடனே ரோஹிணி சொல்கிறாங்க, என்ன இப்படி பேசுகிறீங்க மனோஜ், நீங்கள் சொல்லி பேசுகிறீங்க அப்படிங்கிறாங்க. உன் புருஷன் திருடன் தானே, ஒரு வாட்டியே செஞ்சுருக்கான், பல வாட்டி செஞ்சுருக்கான். இந்த அம்மா வந்து வேறு யாராவது சின்ன தப்பு செஞ்சால் பெருசாக பேசுவாங்க, அவன் எவ்வளோ பெரிய தப்புலாம் செஞ்சுருக்கான், அதெல்லாம் காத்துக்கிட்டு இருக்காங்க, கடைசியில் எவ்வளோ பெரிய ஆப்பு அம்மாவுக்கு வைப்பான்னு பாரு அப்படின்னுட்டு இருக்காங்க. ஏற்கனவே 27 லட்ச ரூபாய் 6 மாதத்தில் கொண்டு வரலை, அம்மாவுக்கு வந்து உடம்புல 1000 பிரச்சனை போயிட்டுருக்கு, இப்போ அது கூட சேர்த்து ஒரு 4 லட்சம் கூடுதல் எக்ஸ்ட்ரா அவங்க கணக்கில் வருது. இதில் வந்து அப்பாட்ட 1 லட்ச ரூபா வேறு கேட்கான். உங்கள் புருஷன்கிட்ட வந்து சொல்ல மாட்டிங்களா, உங்கள் அப்பா வந்து 30 லட்ச ரூபா அனுப்புனவர் வந்து கூட 4 லட்ச ரூபா அவனுக்கு செலவுக்கு அனுப்ப மாட்டாரா அப்படிங்கிறாங்க. அது எனக்கு தெரியும் முத்து, நீங்கள் சொல்லி அனுப்பணும்னு அவசியம் இல்லை அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. ரோகிணி, இவனுக்கு ஒன்றுமே இயலாது, அதனால் வந்து இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கான் ரோகிணி, இவங்க அப்பாட்ட பேசி 4 லட்சம் 4 லட்சம் 40 லட்சம் அனுப்ப சொல்லு அப்படிங்கிறாங்க. என்ன ஆண்டி அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா, இந்த மாதிரி ஆளுக்கெலாம் வந்து அப்படி தான்மா நீ சவாலை ஜெயிக்கணும் அப்படின்ட்டுருக்காங்க. எங்கள் அப்பா ஜெயிலெலாம் இருக்காங்க ஆண்டி அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா, அவர் ஜெயிலில் இருக்கும் போதே உங்கள் மாமாட்ட சொல்லி அனுப்புனார்ல, ஒரு வேளை உங்கள் மாமாட்ட கொடுத்து வச்சுருப்பாங்க, உங்கள் மாமாட்ட கேளேன் அப்படிங்கிறாங்க. இல்லை அத்தை, மாமா வந்து போய் சொல்ல மாட்டாங்க, ஏற்கனவே வந்துட்டு அவர்கிட்ட கொடுத்ததை தந்துட்டார்ல அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா, உங்கள் மாமா வந்து ஒரு வேளை வந்து உங்களுக்கு உண்மை இல்லாமல் அவரை வந்து அதை செலவு பண்ணிட்டாருன்னா அவருக்கு வேறு பிள்ளை குட்டி கிடையாதுங்கிற போராட்டம் வார இடத்துல யாருக்காவது கொடுத்தானா நல்லா இருக்காது, அதனால் நீ ஒரு வாட்டி உங்கள் மாமாட்ட கேளு அப்படிங்கிறாங்க. சரி அத்தை, கொஞ்சம் கழிச்சு ஃபோன் பண்ணி பேசுகிறேன் அப்படிங்கிறாங்க. முத்து சிரிச்சுக்கிட்டு பூரா எல்லாமே பொய்யா தான் இருக்குது இந்த உலகத்தில் அப்படின்ட்டு போகிறாங்க. உடனே ரோகிணி தெரிதுன்னு முடிக்காங்க. அவன் குழம்பிட்டு போகிறாம்மா, நீ உங்கள் மாமாவை ஃபோன் அடி அப்படிங்கிறாங்க. சரி அத்தை அப்படிங்கிறாங்க. அம்மா கண்டிப்பாக ஃபோன் அடி, இல்லைன்னா மாமா நம்பரை கொடு நான் பேசுகிறேன், இல்லைத்த நானே பேசிடுறேன் அப்படிங்கிறாங்க. இல்லை ரோகிணி, உனக்கு ஒரு மாதிரி இருக்கும், ஏற்கனவே 30 லட்ச ரூபா வாங்கியிருக்க, உங்கள் அப்பா பணத்தை மறுபடியும் பணம் கேட்டேன்னா அவர் எப்படின்னு நினைக்காருன்னு தெரியல, நான் ஆசுக்காக பேசிக்கிறேன், கொஞ்சம் தொழில் பண்ணதுக்கு கொஞ்சம் கை செலவு கொடுங்க, என் பையன் எந்திரிச்சு வந்துடுவான், வீட்டில் உள்ள செலவு கொஞ்சம் இருக்கலாமா அப்படிங்கிறாங்க. அந்த 4 லட்ச ரூபா நகையை விற்று தானே ஆண்டி சொல்கிறீங்க, அதெல்லாம் ஈஸியாக ரெடி பண்ணி நான் கொடுத்துருவேன் அப்படிங்கிறாங்க. யார்கிட்டமா அப்படி யார்கிட்ட ரெடி பண்ணி கொடுப்போமா அப்படிங்கிறாங்க. ஆண்டி, நான் கூட வந்து பிஸ்னஸ் பண்ணுறோம்ல ஆண்டி, பார்லரில் வச்சு வருமானம் இல்லைன்னு சொல்லிகிட்டு இருந்தேன் அப்படிங்கிறாங்க. இல்லை ஆண்டி, நான் தனியாக பண்ணும்போது அப்படி இருந்துச்சு, இப்போ இன்னொரு கம்பெனி கூட இணைக்கும் போது வந்து அவங்க நல்ல லாபமே வருது அப்படி இப்படிங்கிறாங்க. அப்படியாம்மா, அதான் மாற்றினியா, இல்லைன்னா என் பேரை மாற்றிக்க மாட்டேன், என் மேலே இவ்வளோ பாசமாக இருக்க, நீ வந்து எப்படி மாற்றிருப்ப, என்னால் புரிஞ்சுக்க முடியுது அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. அவன் அண்ணாமலை பார்க்குறாங்க, இந்த பிள்ளை பொய்க்கு மேலே பொய்யா சொல்லிக்கிட்டு இருக்க, என்றைக்கு இது வெட்ட வெளிச்சமாக போதோ அன்றைக்கி விஜயா வந்து எந்த லெவலுக்கு போவான்னு அவளுக்கு தெரியலை இந்த ரோகிணிக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காங்க. ரோகிணி சொல்கிறாங்க, அத்தை இந்த மாதம் வந்து நீங்கள் பார்லர் ஷேர் நாங்கள் பிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5000 ரூபா கொடுத்தாங்க, நீங்கள் மட்டும்தான்ப்பா என் மனசை நீ குளிர வச்சுக்கிட்டே இருக்க, மாதம் 5000 செலவுக்கு தர, வீட்டு செலவுக்கும் கொடுக்க,
அந்த வீட்டில் என்ன ஃபங்க்ஷன் வந்தாலும் உன் பங்கை நீ கரெக்டாக செய்த. ஆனால் இந்த வீட்டில் இருக்க மற்றவங்களாம் அப்படி இல்லை இப்படி இல்லை அப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, ஏ விஜயா நீ திருந்திட்ட வச்சுட்ட, இன்னுமா அப்படி பண்ண மாட்டேன், எல்லாரையும் ஒரே மாதிரி பார்ப்பேன் வைப்போம்னு சொன்னதுனால தான் இந்த வீட்டுக்குள்ளே நானும் முத்து மீனா வந்தோம். ஆனால் நீ மறுபடியும் பழைய குருடி கதவத்தரடின்னு சொல்லிட்டு மறுபடியும் அதே மாதிரி ஆகுற அப்படின்னா வந்துட்டு சரி வராது அப்படிங்கிறாங்க. ஏங்க அன்னைக்கு நிலமையில உங்களை வீட்டுக்கு கூட்டி வர்றதுக்கு சொன்னேன். என்றைக்குமே நான் மீனாவை மறுமூலம் ஏற்றுக்கிட போகிறது கிடையாது. நீங்கள் அவங்களுக்காக அவங்க பின்னாடி போகிறது எப்படிங்க நான் ஏற்றுக்கிட முடியும்? உங்களை நம்பி தான் நான் வாக்கப்பட்டேன். உங்களை எத்தனை பேர் வந்து வயசுக்கு எனக்கு மூத்தவர் அவளை கெட்டாத வைப்பான்னு என்கிட்ட சொல்லியிருப்பாங்க. நான் வந்து அதை மீறி உங்களை கட்டினேன். நான் உங்களுக்கு 10 வயசுக்கு இளமை, நீங்கள் எனக்கு 10 வயசுக்கு மூப்பு. ஆனாலும் நான் உங்களை கெட்டுறோம்ல அப்படிங்கிறாங்க. விஜயா நான் கெட்டுதோம்னு சொல்லலை, நீ தான் நான் இல்லைன்னா இருக்க முடியாதுன்னு. அது போக உங்கள் அப்பா வந்து என் பிள்ளைக்கு வாழ்க்கை கொடுக்கணும், என்கிட்ட நகை போட வழி கிடையாது, என் பிள்ளையும் பெரிய படிக்கலை, சொந்த பையன் நீ தான்ப்பா கட்டணும்னு உங்கள் அப்பா கேட்டுக்கிட்டாரு. அதுபோக எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் சொன்னதுனால தான் உன்னை கட்டினேன் விஜயா, அதை மறந்துடாத அப்படிங்கிறாங்க. ஏங்க அதெல்லாம் இருக்கட்டும், நீங்கள் என்னை விட்டுட்டு தனியாக நீங்கள் எப்படி போவீங்க, உங்களை விட்டு நான் எப்படி இருப்பேன் அப்படின்னு இருக்காங்க. உடனே விஜயாட்ட அண்ணாமலை சொல்கிறாங்க, உனக்கு வந்து நான் முக்கியம் கிடையாது, நான் வாங்குகிற பென்ஷன் தான். நான் வந்து முத்து கூடையும் மீனாவோடையும் போயிட்டேன் அப்படின்னா அந்த பென்ஷன் பணத்தை அவங்க பயன்படுத்த மாதிரி வந்துடுமோ அப்படிங்கிற அச்சத்தில் தான் நீ வந்து என்னை கூப்பிட்டு கொண்டு மறுபடியும் வீட்டில் வச்ச, எனக்கு உடம்பு தெரியாதா அப்படிங்கிறாங்க. ஏங்க இந்த பென்ஷன் பணம்லாம் பெரிய மேட்ரு, அதை வச்சா நான் அதை பண்ணிக்கிட்டு இருக்கேன் வச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க. விஜயா நீ எந்த நேரத்தில் எந்த மாதிரி சிந்திப்பேன் அப்படிங்கிறது எனக்கு தெரியும், உன் கூட கிட்டத்தட்ட 35 வருஷம் குப்பையை கூட்டியிருக்கேன், எனக்கு தெரியாதா அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா முடிக்கிறாங்க, நம்ம வந்து அந்த பென்ஷனுக்காக தான் இவரை கூப்பிட்டு வந்துட்டோம்னு கண்டுபிடிச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு முடிக்காங்க. அவர் நினச்சா நான் வீட்டுக்கு வந்துட்டார்ல அப்படின்னு சொல்லிட்டு, ஏங்க நீங்கள் இந்த மாதம் செலவுக்கே தரல அப்படிங்கிறாங்க. அவன் மருமக தான் 5000 இருந்திருக்காள்ல அப்படிங்கிறாங்க. உடனே எங்கள் இது எனக்கு பேட்டா செலவுக்குங்க, நீங்கள் வீட்டு செலவு கொடுப்பீங்களா அப்படிங்கிறாங்க. இனிமேல் வரவு செலவெல்லாம் நான் தான் பார்க்கலான்ட்டு இருக்கேன். ஏன்னா உங்ககிட்ட இருக்க ஒரு தங்க நகையை கூட உன்னால் பாதுகாக்க முடியல, வீட்டு பத்திரம் வாங்கிட்ட கொடுத்து அதையும் பாதுகாக்க முடியல. இப்போ வீட்டுக்கு உள்ள செலவு பணத்தையும் வந்து வாங்கிட்ட கொடுத்து வச்சா அதையும் நீ வந்து மனோஜிட்ட கொடுத்துட்டோ இல்லை வீண் பண்ணிகிட்டோ இருப்ப. அப்படி இருக்கும்போது சரி வராது அப்படிங்கிறாங்க. ஏங்க ஒரு வாட்டி தப்பு பண்ணிச்சுன்னா அதையே சொல்லிக்கிட்டு இருப்பீங்களா அப்படிங்கிறாங்க. விஜயாங்க பாரு, ஒரு வாட்டி நடக்கலை, பல வாட்டி நடந்துட்டு, அது சரி வராது அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் மனோஜ் வந்து அங்கே போயிடுறாரு, ஷோரூம் போயிடுறாரு. அங்கே நிறைய ஒரு ஜாமான் வாங்க வராங்க. அப்போ வேலை பார்க்குறவங்க சொல்கிறாங்க, எங்களுக்கு சம்பளம் இன்றைக்கி நீங்கள் தரல அப்படின்னா நல்லா இருக்காது, உங்கள் கடை முன்னாடி நாங்கள் போராட்டம் நடத்த வேண்டியிருக்கோம், அது போக அங்கே வேண்டியிருக்கும், இங்கே கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியிருக்கும், அதை எதுன்னு ஒன்றா சொல்லுதாங்க. ஒரு சிலவங்க வக்கீலை கூப்பிட்டு வந்து பேசுகிறாங்க. உங்களுக்கு 2 மாதம் சம்பளம் தரதுக்கு இப்படி பண்ணுறீங்களா அப்படி அப்படிங்கிறாங்க. சார் நாளைக்கு பிறந்துச்சுன்னா 3ஆவது மாதம் ஆயிரும், எங்களுக்கு சம்பளம் வேணும், 3 மாதம் சம்பளம் தந்தால் தான் நாங்கள் வேலை வைப்போம் இப்போ போயின்னுட்டு இருக்காங்க. 2 மாதம் சம்பளம் தானே அப்படிங்கிறாங்க. என்ன சார் அந்த மாதம் முடிஞ்சு 3ஆம் மாதம் பிறந்துருச்சு, நீங்கள் 3 மாதம் சம்பளம் தரணும் அப்படி இப்படிங்கிறாங்க. இப்போ என்கிட்ட பைசா பணம் இல்லை அப்படி இப்படின்னு இருக்கும்போது ஒரு பெரிய ஒரு பொருள் வாங்குறவங்க, ஒரு கல்யாண வீட்டுக்கு வாங்குறவங்க நிறைய பொருளை வாங்குகிறாங்க. வாங்கும்போது 2-3 லட்ச ரூபாய்க்கு மேலே வாங்குறாங்க. வாங்கும்போது அவ்வளோ பேர் சம்பளத்தையும் செட்டில் பண்ணிடுறாரு மனோஜ். கம்பெனிக்கு அதே பொருள் ஃபர்னிச்சர் கடை பொருள் வாங்கின இதுக்கு பணத்தை ஒப்படைக்கணும். கம்பெனிக்காரங்க ஃபோன் அடிக்காங்க, மனோஜ் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரம் முடிஞ்சிட்டு பொருளை விற்றுட்டிங்களா வைக்கலையா அப்படிங்கிறாங்க. விற்றுட்டோம், அதே பொருள் வேணும்னு கேட்டீங்க, நாங்களும் ரெடி பண்ணி வச்சுருக்கோம், பணத்தை கொண்டு கட்டணும்ல நீங்கள் அப்படிங்கிறாங்க. வந்துடுறேன் சார் அப்படிங்கிறாங்க. எவ்வளோ சார் பாக்கி இருக்குது அப்படிங்கிறாங்க. நீங்கள் 4 லட்ச ரூபா கட்ட வேண்டியிருக்கு அப்படிங்கிறாங்க. 4 லட்ச ரூபாயா அப்படின்னு சொல்லிட்டு கல்லாவை பார்க்குறாரு. 1 லட்ச ரூபா தான் கிடக்கு. 1 லட்ச ரூபா தான் இருக்குது, எப்படி கட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிக்காரு. அப்பா பணம் வீட்டில் இருக்குது, அப்பாட்ட கேட்டால் தருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு விஜயாவுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. ஏம்மா அப்பாட்ட கேட்டு அந்த 3 லட்ச ரூபா வாங்கி தம்மா அப்படிங்கிறாங்க. டேய் நீ திருந்தவே மாட்டேடா, ஏற்கனவே அந்த மீனா நகையை நம்ம அடை வச்சுட்டு அசிங்கப்பட்டது என்னெல்லாம் நடந்துச்சுன்னு உனக்கு தெரியும். இப்போ உங்கள் அப்பா வந்து வேறு வழி இல்லாமல் வந்திருக்காரு. இப்போவும் நான் ஏதாவது பண்ண போய் தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னால் வீட்டை விட்டு நிரந்தரமாக போயிடுவார். அதுபோக நான் செலவுக்கோ அந்த குடும்ப செலவுக்கோ ரொம்ப சங்கடப்படணும். அவர் பென்ஷன் வச்சு தான் ஓடிக்கிட்டு இருக்கு. நீ ஃபர்னிச்சர் கடை வச்சுருக்க, உன் முன்னாடி ரோகிணி பார்லர் வச்சுருக்கா, அதை வச்சு மட்டும் இந்த குடும்பம் நடக்கலை, ஏன்னா அதை பார்த்துக்க அப்படி இப்படிங்கிறாங்க. ஏம்மா அதெல்லாம் பிறவுமா, அப்பா பணம் தானம்மா, நீ கேளுங்கம்மா தந்துடுவார் அப்படிங்கிறாங்க. நான்லாம் கேட்கலடா, கேட்டு நான் வசூல் வாங்க முடியாது அப்படிங்கிறாங்க. உடனே மனசுக்கு ரொம்பவே குழப்பமாக இருக்குது. மறுபடியும் கார் கம்பெனி மறுபடியும் அந்த ஃபர்னிச்சர் கம்பெனிலேருந்து ஃபோன் அடிக்காங்க. மனோஜ் உங்களுடைய டீலர்ஷிப் வந்து கேன்சல் ஆகாமல் இருக்கணும், உங்கள் மேலே லீகலாக நாங்கள் ஏதாவது ஆக்ஷன் எடுக்காமல் இருக்கணும்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து சீக்கிரம் வந்துட்டு எங்களுக்கு கட்ட வேண்டிய பணத்தை கட்டிடணும், அப்போ தான் நாங்கள் பொருள் அனுப்புவோம், அது போக உங்களுக்கு வந்துட்டு வர வேண்டிய லாபமும் வர்றதுக்கு என்னென்ன வழி செய்யணுமோ அதை செய்வோம் அப்படி இப்படிங்கிறாங்க. தயவுசெய்து எனக்கு டீலர்ஷிப்பை கேன்சல் பண்ணிடாதங்க,
எப்படினாலும் நாளைக்குள்ளே பணத்தை கட்டிடுவேன் அப்படிங்கிறாங்க. மனோஜ் நீங்கள் பணத்தை கட்டினீங்கன்னா நல்லாயிருக்கும், இல்லை அப்படின்னு சொன்னால் சரியே வராது அப்படின்னுட்டுருக்காங்க. உடனே அதில் உள்ள மேனேஜர் சொல்கிறாங்க, சார் அந்த மனோஜ் ஃபர்னிச்சர் ஷோரூமுக்கு வந்து நீங்கள் பொருளை கொடுக்காதீங்க, பல வாட்டி சொல்லியாச்சு. நான் வந்து பொறுப்பில் இருக்கும்போதும் அப்படி தான் இருக்குது, நீங்கள் பொறுப்பில் இருக்கும்போது அப்படி தான் இருக்குது. அதனால் வந்து அவர் இதை டீலர்ஷிப்பை கேன்சல் பண்ணிவிட்டு பணத்தை தராரும் பாருங்கள், லீகல் ஆக்ஷன் எடுங்க அப்படிங்கிறாங்க. சரி சார், அவருக்கு 2 நாள் டைம் கொடுத்துருங்க சார், அந்த 2 நாளில் கட்டலைன்னா நம்ம செஞ்சிடுவோம் சார் அப்படிங்கிறாங்க. ரைட் அப்படிங்கிறாங்க. இப்படியா இருக்குது இந்த சூழ்நிலை. மனோஜுக்கு ரொம்பவே குழப்பமாக இருக்குது. ரோகிணிக்கு ஃபோன் அடிக்காங்க. ரோகிணி அப்படிங்கிறாங்க. என்ன மனோஜ் அப்படிங்கிறாங்க. சம்பள பாக்கியெல்லாம் கொடுத்துட்டேன் அப்படிங்கிறாங்க. சூப்பர் மனோஜ் அப்படிங்கிறாங்க. நான் வந்து கம்பெனி கட்ட வேண்டிய வச்சுருந்த பணத்தை தான் கொடுத்துட்டேன், பொருள் ஊற்றி அந்த பணத்தை கொடுத்து சம்பளத்தை மேனேஜ் பண்ணிட்டேன். இவங்க அடுத்த மாதம் கொடுக்கணும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் வந்து கம்பெனிக்காரங்க கட்டலைன்னா டீலர்ஷிப்பை கேன்சல் பண்ணிடுவேன், லீகல் ஆக்ஷன் எடுப்பாங்கிறாங்க. எதுவும் பண்ணிட்டாங்கன்னா நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிறாங்க. மனோஜ் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணால் அப்படி ஆயிடுவேன் இப்படி ஆயிடுவேன்னு சொன்னீங்க, கடைசியில் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணதுக்கு எங்கள் பாட்டை பணத்தையும் தந்துட்டேன், இப்போ நான் எப்படி பேசுகிறீங்க அப்படிங்கிறாங்க. ரோஹிணி உங்கள் பாட்டையும் வாங்கி தந்தேன் அப்படிங்கிறாங்க. இல்லை சார் மனோஜ், வீட்டில் எல்லோரும் சொல்ல மாதிரி சொல்லிட்டேன், எனக்கு பணம் வாங்கி தர முடியுமா முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணிட்டு கேட்குறாங்க. ரோஹிணி சொல்லுதாங்க, இங்கே பாரு மனோஜ், உன் பிஸ்னஸ் நீ பண்ணுதா இருந்தால் பண்ணாட்டை விடு, நீ நெருக்கடி பண்ணிகிட்டே இருக்காத, ஒவ்வொரு வாட்டியும் பணம் வேணும்னு சொல்லிட்டு அசிங்கப்பட்டு தான் இருக்க வேண்டியிருக்கு. அந்த முத்து பொண்டாட்டி நகையை கொண்டு என்கிட்டே கேட்காம நீ வந்து விற்றுருக்க, அதை கூட என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லலை, கடைசியில் அந்த முத்து முன்னாடி அசிங்கப்பட்டது தான் மிச்சம். நான் இன்றைக்கி உங்களால் அசிங்கப்பட்டுக்கிட்டு இருக்கேன், அந்த 4 லட்ச ரூபா நான் பிரட்டி தரேன்னு சொல்லியிருக்கேன், இதில் வந்து உங்களுக்கும் நான் பணத்தை பிரட்டி தரேன், எவ்வளோ தான் முடியும் அப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே மனோஜ் நினைக்காரு, நம்ம கஷ்டத்தை இப்போதைக்கு நீக்கணும்னா நம்ம அப்பா பணத்தை நம்ம தூக்குனா மட்டும்தான் முடியும், சுற்ற வேண்டிதான் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காரு. இந்த சூழ்நிலையில் மனோஜ் வீட்டுக்கு போகிறாரு. அண்ணாமலை அவர் பேக்கில் வச்சுட்டு அவர் நேராக வாக்கிங் போயிடுறாரு. இப்படியா இருக்குது. மனோஜ் நினைக்காரு, இதான் நம்மளுக்கு தக்க சமயம், கண்டிப்பாக இந்த பணத்தை அடிச்சிட வேண்டியதான்னு சொல்லிட்டு அண்ணாமலை பேக்கில் உள்ள பணத்தை எடுத்துடுறாங்க. விஜயாவோ மீனாவோ யாருமே இந்த வீட்டில் இல்லை. இதை எடுத்துட்டு நைஸாக வீட்டை விட்டு வெளில கிளம்பிட்டு கம்பெனி கட்ட வேண்டிய பணத்தை கொண்டு கட்டிடுறாங்க. அப்போ மனோஜ் சொல்கிறாங்க, பணம் இல்லாமல் வரல, எனக்கு ஒரு சூழ்நிலையில் தான் வர முடியாமல் இருந்தேன். என் பொண்டாட்டியே மலேசியாவில் பெரிய கோடீஸ்வரி, என் மாமா வந்து இதோட 10 கம்பெனிக்கு மேலே வச்சுருக்காரு, எனக்கு அவர்கிட்ட வெட்கப்பட்டு தான் இங்கே இருக்கேன். நான் பெரிய ஆள் ஆகிட்டு போய் தான் எங்கள் மாமாவை பார்க்க போகிறேன், அது வரைக்கும் நான் இங்கே கஷ்டப்பட்ட மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கேன், அவ்வளோதான், பணம் எனக்கு ஒரு மேட்ரு கிடையாது அப்படி இப்படின்னு பார்த்தா பண்ணுறாங்க. உடனே மிஸ்டர் மனோஜ், நீங்கள் பணம் கட்டிடுவீங்கன்னு தெரியும், ஆனால் வந்து லேட் ஆகுதுனால தான் கம்பெனிலேருந்து இப்படி நடந்துக்கிட்டோம், நினச்சிக்கிட்டாதாங்க, உங்களுக்கு நீங்கள் கேட்ட மாதிரி பொருளெல்லாம் வந்துடும் அப்படிங்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பில்லு கொடுத்து அனுப்பிடுறாங்க. பில்லு கொடுத்து அனுப்பினோடனே வந்துட்டு ரோகிணிக்கு ஃபோன் அடிக்காங்க. ரோகிணி, நான் கம்பெனி கட்ட வேண்டிய பணத்தை கட்டிட்டேன் அப்படிங்க. எப்படி மனோஜ் கட்டினீங்க அப்படிங்கிறாங்க. அடுத்தாப்புல ஒரு வியாபாரம் ஆச்சு, நான் கட்டிட்டேன் அப்படிங்கிறாங்க. சூப்பர் மனோஜ் சூப்பர் அப்படிங்கிறாங்க. இப்படி தான் நம்மளே வந்து ரொட்டேஷன் பண்ணி கட்டணும், கடன் வாங்கி கட்டணும் சரி வராது அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. மனோஜ் நினைக்காரு, வீட்டில் அப்பா பணத்தை எடுத்தவங்க தெரிஞ்சிருமா அப்படின்னு சொல்லி முடிச்சிட்ருக்காங்க. அப்போ வந்துட்டு பேங்க்கில் டெபாசிட் பண்ணிடுவோன்னு சொல்லிட்டு அண்ணாமலை வந்து அந்த பணத்தை தேடுறாரு. பணத்தை காணலைன்னொன்னே விஜயா, அந்த பணத்தை பார்த்தியா அப்படிங்க. நான் எங்கே பார்த்தேன் அப்படிங்கிறாங்க. இங்கே தானே பேக்கில் வச்சுட்டு வச்சேன் அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே விஜயா டப்புன்னு வாயில் மீனா பேரை சொல்கிறாங்க. ஏங்க மீனா தான் வந்து அங்கங்கே தூத்துக்கிட்டு இருந்தா, அவர்கிட்ட கேளுங்க அப்படிங்கிறாங்க. உடனே ஏய், உனக்கு பிடிக்கலன்னா மீனாவை சொல்லிடுவேனே அப்படின்னுட்டு இருக்காங்க. மீனா காலையிலே வந்து பூ வியாபாரத்துக்கு போனால் இன்னும் வரலை அப்படிங்கிறாங்க. ஏங்க அவள் காலைல தூத்தா அப்படிங்கிறாங்க. விஜயா, நீ காலையில் தூத்தாங்கிற, நான் போகும்போது மணி 11 மணி இருக்கும், 11 மணிக்கு வாக்கில் பணம் பார்க்குறேன், பணம் இருக்குது, இப்போ வந்து இல்லைன்னா என்ன கதை அப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே எங்கே எனக்கு தெரியாது உனக்கு தெரியாதுன்னு கிடக்காங்க. இந்த சூழ்நிலையில் முத்து வந்துடுறாரு. வந்தோடனே என்னப்பா என்னாச்சு அப்படிங்கிறாங்க. டேய், பேக்கில் இருந்த பணத்தை காங்கடா அப்படி அப்படின்னுட்டு இருக்காங்க. இப்போ பணத்தை காங்கலையா அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் முத்து ரொம்ப ஷாக்காகிறாரு. எப்பா பணத்தை காங்கலான்னா அந்த திருடன் அவன் தான் எடுத்துருப்பான் அப்படிங்கிறாங்க. டேய், அவன் தான் எடுத்துகிட்டு போனான் அப்படின்னு சொல்லி நம்மளை கேட்குறாங்க. எப்பா 100% அவன் தான் எடுத்துருப்பான் அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜை பற்றிலாம் குறை சொல்லிகிட்டு இருக்காத முத்து, உனக்கு பிடிக்கலன்னா அவனே சொல்லிகிட்டு இருக்காத அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. ரோகிணி வீட்டுக்கு வந்துடுறாங்க. இந்த பாரு ரோகிணி, இந்த முத்துக்கு வந்து மனோஜை பிடிக்கல அப்படின்னா அப்படி விடவே மாட்டேக்கான், வீட்டில் பணத்தை காங்கலான்னு சரி தான், இதை காங்கலான்னு சரி தான், மனோஜ் தான் கை வச்சுருப்பான் அப்படி இப்படின்னுட்டு இருக்கான் அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் முத்து சொல்கிறாரு, அம்மா அங்கே பாருங்கள், இந்த வீட்டில் ஒன்று காணலான்னா அவன் மட்டும் தான் பொறுப்பு அப்படிங்கிறாங்க. டேய், உங்கள் அப்பாவுக்கு வயசாகிட்டு ஞாபகம் மறந்து இங்கே வச்சிருப்பாருடா அப்படிங்கிறாங்க. விஜயா வாயை மூடு, நான் ஏன் வைக்க போகிறேன், போய் பணத்தை காணலை, பணம் வந்தாகணும் அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. எனக்கு என்ன தெரியும் அப்படின்னுட்டு இருக்காங்க. நானும் வீட்டுக்குள்ளேயே போயிட்டு வந்தேன், வரேன், வீட்டில் யாரும் இல்லை, மீனை தான் வீட்டில் இருந்தா, எல்லோரும் போன பிறகு அப்படிங்கிறாங்க. விஜயா வாய்க்கு வந்தெல்லாம் பேசிகிட்டு இருக்காத, மீனா நான் இருக்கும்போதே வெளில போயிட்டா, இன்னும் வெளியே அவள் வரலை, என்ன
நான் போகும்போது பணத்தை பார்த்தாங்க. இப்போ எப்படி பேசுவ வைக்குவ அப்படின்னுட்டுருக்காங்க. உடனே முத்து சொல்கிறாரு, எப்பா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம வீட்டில் சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்குது, யார் வீட்டுக்குள்ள வந்தால் எதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. மனோஜ் மட்டும் உள்ளே வர்றாரு. வந்துட்டு கொஞ்ச நேரத்தில் பணத்தை எடுக்கதா வீடியோ இல்லை, ஆனால் டவார்னு ஒரு 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 கவரில், கண்ணாடி கவரில் தூக்கிட்டு வெளியே கிளம்புறாரு. அது என்னதுன்னா, அண்ணாமலை பேக்கில் அந்த மஞ்சள் கலர் கவரில் தான் சுருட்டி வச்சுருக்காங்க. அதே கவர் இருக்குது. பார்த்தீங்களாப்பா யார் திருடன்னு சொல்லிட்டு அம்மாட்ட சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. ஏம்மா அங்கே பாருங்கள் யார் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு அப்படிங்கிறாங்க. விஜயா ரொம்ப ஷாக் ஆகிறாங்க. ரோகிணியுமே ரொம்ப ஷாக் ஆகிடுறாங்க. வீட்டில் எல்லாருமே பயங்கர கடுப்பில் இருக்காங்க. மனோஜ் வந்து பண்டை வாங்கிட்டு வராங்க வீட்டுக்கு. ரோகிணி இன்றைக்கி நல்லா லாபம், கம்பெனி ஷேரையும் கேட்டேன், அது போக நம்மளுக்கு கொஞ்சம் பணம் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வராங்க. இதை பார்த்தா முத்துக்கு சரியான கடுப்பாகுது. ஏழை வீட்டு பணத்தையும் திருடிக்கிட்டு வாயில் வர்றது பூரா பொய், ஒன்றும் அந்த கை இருக்க போய் தானே திருடுது அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் கிடந்த கட்டகம் வச்சு 4 போடு போடுதாரு. போட்டோடனே அம்மா அம்மா அம்மான்னு கதறுதாங்க. உடனே விஜயா விட்றா 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 அவங்க அப்படின்னு. ரோகிணி கடுப்பாக இருந்தாலுமே கூட மனோஜ் மேலே எப்படி கை வைக்கலாம் அப்படிங்கிறான். கை மட்டுமா காலையும் வைக்கிறேன்னு சொல்லிட்டு நங்கு நக்கடி 4 பூசை போடுதாங்க காலை வச்சு. உடனே எனக்கு முடியலை அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் அப்படியே வளர்ந்துருந்தாரு. அப்புறம் வாயில் தண்ணி ஊற்றுறாங்க. அங்கே கிறங்கிருந்தாரு. உடனே ஹாஸ்பிட்டல் கொண்டு போகிறாங்க. அங்கே போனோன்னு சொல்கிறாங்க, கை வந்து ஒடிஞ்சிருச்சு, மாவு கட்டு போடணும் அப்படிங்கிறாங்க. உடனே பிளேட்டில் வச்சு தான் வைக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி கேட்குறாங்க. இல்லை மாவு கட்டு போட்டால் சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு மாவு கட்டு போடுறாங்க. முத்து தான் இப்படி பண்ணிட்டான், நான் போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண போகிறேன், வைக்க போகிறேன், உன் புருஷன் இப்படி பண்ணிட்டான் வச்சிட்டான்னு சொல்லிட்டு மீனாட்ட சொல்லிகிட்டு இருக்காங்க. மீனா சொல்கிறாங்க, உங்கள் வீட்டிலே நீங்கள் கொடுத்தீங்க நல்லா இருக்காது, அசிங்கம் அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. எனக்கு என்ன அசிங்கம், உள்ளே போய் வைக்காம விட மாட்டேன் அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே முத்து ஹாஸ்பிட்டலில் வராரு. கண்டிப்பாக நீ வந்து போலீஸ் வரட்டும், தகவல் சொல்லு, நானும் தகவல் சொல்கிறேன், வீட்டில் களவாண்டு போயிட்டான், நீனும் போய் உள்ளரு, திருடிட்டான் திருட்டு பட்டத்தில் நான் வந்து உங்கள் ஐயா ஒடிச்சிட்டோம்னு சொல்லி நான் போய் உள்ளே இருக்கேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, யாருக்கு அசிங்கம்னு பார்த்துக்குவோம் அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, ஏ மனோஜ் நீ திருந்தியே மாட்டியா, நீ எல்லாம் ஒரு மனுஷனா, உனக்கும் வந்து நான் வந்து உன்னை வளர்த்துருக்கேன், படிக்க வச்சுருக்கேன், பெற்றுருக்கேன்னு நினைக்கும்போது ரொம்ப அசிங்கமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, டேய் உனக்கு எவ்வளோ செல்லம் கொடுத்தேன்டா, உன்னை எப்படிலாம் பார்த்துக்கிட்டேன், கடைசியில் திருட்டு பற்ற வாங்குதளவு தான் நீ பண்ணிகிட்ருக்க, எல்லா வேலையுமே திருட்டு வேலை தான் பார்க்குற, அந்த நகையை அடை வைக்க சொன்னால் அதை விற்கிற, இருக்க பணத்தை எடுத்துகிட்டு போகிற, வீட்டில் உள்ள 27 லட்ச ரூபா எடுத்துகிட்டு ஓடினேன், உங்கள் அப்பா வந்து கோர்ட்டில் கேஸை போட்டு 1 லட்ச ரூபா வந்தார், அதையும் எடுத்துகிட்டு போய் ஏமாற்றிட்டேன், இப்படி எல்லாத்தையுமே ஏமாற்றிட்டே இருக்கேடா, என்னைக்கிட்டா நீ இது பண்ண போகிற, அந்த மீனா நகையும் 4 லட்ச ரூபாய்க்கு கொண்டு விற்றுருக்கேடா, இவ்வளோத்தையும் நீ எப்படிடா கொடுப்ப, என்னைக்கிடா கொடுப்ப அப்படிங்கிறாங்க. ஏம்மா நான் கோடிக்கணக்கில் என்னைக்கு சம்பாத்தியம் பண்ணதோ அன்றைக்கி ஒரே நாளில் செட்டில் பண்ண போகிறேன் அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாங்க, ஒரு நாளும் அதை பண்ண போகிறதும் கிடையாது, வைக்க போகிறதும் கிடையாது, உங்கள் கடனை அடைக்க போகிறதும் கிடையாது, அதனால் வந்துட்டு அவனை அந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்புங்க, அதான் ஒரே தீர்வாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஏங்க முத்து சொன்ன மாதிரி வீட்டை விட்டு அனுப்பிடாதங்க, அவன் பச்சை பிள்ளைங்க, அவன் எப்படிங்க வெளில போய் இருந்துருவான் வச்சுருவான் அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் சொல்கிறார், நான் என்ன பச்சை பிள்ளை, நான் வந்து பெரிய அளவில் தொழில் பண்ணுறேன், நான் எங்கேனாலும் பொழைச்சிக்கிடுவேன் வச்சுக்கிடுவேன் அப்படிங்கிறாங்க. டே முட்டாள், இவன் கடையை வச்சுருந்து ₹1 லாபம் கிடையாதுன்னு சொல்லிட்டு நீ இருக்க, உனக்கு ஒரு இடத்துல இருந்த அப்படின்னா அது வாடகை கொடுக்கணும், வைக்கணும், செலவு இருக்குது, எல்லாமே இருக்குது, 5 காசு வீட்டுக்காக செலவு பண்ண மாட்டேன், இதில் வந்து பெரிய தண்ணி கொடுத்தனும் போய் நான் அப்படியே ஆயிடுவேன் இப்படி ஆயிடுவேன் பேசிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க. மனோஜ் வரணும் சரி அப்படின்ட்டு இருக்காங்க. முத்து அவருக்கு மட்டும் ஏதாவது ஒன்று ஆகட்டும், உங்களை சும்மா விட மாட்டேன், மனோஜ் வந்து சொல்லுவார் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணி உள்ளே அனுப்பிடுவேன்னு சொல்லிட்டு நான் உண்மையிலே உள்ளே அனுப்பிடுவேன் அப்படிங்கிறாங்க. ஏம்மா அவன் மனோஜ் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்காது, நீ கம்ப்ளைண்ட் கொடுப்பேன்னு சொல்கிற, ஏன்னா இப்போ நீ ஏன் சொல்லிகிட்டு இருக்க, நான் செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸுக்கு ஃபோன் அடிக்காங்க. சார் எங்கள் வீட்டில் 3 லட்ச ரூபா திருட்டு போயிருக்கு, அவங்க நடவடிக்கை எடுக்கணும், ஆளை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படிங்கிறாங்க. எங்கே இருக்கீங்க, உங்கள் வீடு அட்ரஸ் எங்கே அப்படின்னு சொல்லி போலீஸில் கேட்குறாங்க. நான் அட்ரஸ் சொல்கிறேன்னு சொல்லிட்டு அட்ரஸ் சொல்கிறாங்க. உடனே ஓடி வந்து ரோகிணி, அத்தை வீட்டில் பாருங்கள் மாமா என்ன பண்ணிகிட்ருக்கான்னு பாருங்கள், முதல்ல செல்லை வாங்க அப்படிங்கிறாங்க. முத்து செல்லை கொடுங்க முதல்ல அப்படிங்கிறாங்க. உடனே சார் ஒரு நான் ஸ்டேஷனுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, இங்கே பாரு மனோஜ், நீ பண்ணது எல்லாமே தப்பு சரியா, அந்த கோதை தான் முத்து இப்படி பண்ணிட்டான், நீ கம்ப்ளைண்ட் பண்ண அப்படின்னா அவன் பண்ணுறானோ பண்ணல, முத்து பண்ணுறானோ பண்ணல, நான் பண்ணி நான் ஒன்றி உள்ளே வைக்க வேண்டியிருக்கும், அதனால் வந்து ரொம்ப ஓவராக பண்ணால் நல்லா இருக்காது அப்படிங்கிறாங்க. அப்போ சாரிப்பா, இன்னும் இந்த மாதிரி நடக்காது அப்படின்ட்டு மனோஜ் சொல்லிட்டாரு. நடக்கலையோ இந்த கையை நீ ஒழுங்காக சரி பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்து சேரு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை, விஜயா, முத்து இன்னும் எல்லோரும் போயிடுறாங்க. இங்கே சுருதியும் ரவியும் வந்து ஹனிமூன் போயிருக்காங்க. அவங்களுக்கு இங்கே நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. ரவியும் சுருதியும் ரொம்பவே வருத்தப்படுறாங்க.
சரி நான் எப்போ நான் வேணால் இடையிலே வந்துடுறேன் அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, நீங்கள் வந்து ஹனிமூன் போயிருக்கீங்க ரொம்ப நாளுக்கு அப்புறம், சரியா? கல்யாணம் முடிஞ்ச புதுசில் போகணும், நீங்கள் ரொம்ப நாள் கழிச்சு போயிருக்கீங்க, சந்தோஷமாக போயிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா சென்னையில் வெயில் ஓவர், அதனால தான்ப்பா அங்கே டூர் வந்துட்டோம் அப்படிங்கிறாங்க. சரி சரி நல்லா அனுபவிச்சிட்டு வாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. மனோஜுக்கு பெரிய அளவில் எதுவும் அடிபட்டிருக்காப்பா அப்படிங்கிறாங்க. இல்லைடா சின்ன அடி தான், அவனுக்கு பண்ணதுக்கு வேணும். வீட்டில் உள்ள பொருளையே வந்து அவன் வந்து கை வைக்கிற அளவுக்கு ஆகிட்டான். நாளைக்கு உன் பொண்டாட்டி நகையோ ஏதோ பணத்தையோ அவங்க ரூமில் வச்சுருப்பீங்க, அதையும் எடுத்துட்டான்னு நினச்சி முடியும் அப்படிங்கிறாங்க. ஏன்பா அவன் திருந்தவே மாட்டேங்கான், சின்ன பிள்ளையிலேருந்து திருட்டுத்தனத்தை விட மாட்டேங்கான் அப்படிங்கிறாங்க. ஐயா அம்மா குணம் தானடா அவனுக்கு வரும் அப்படின்னுட்டு இருக்காங்க அண்ணாமலை ஃபோனில். இதை கேட்ட விஜயா, என்னங்க ஏன் குணம் என்னங்க, நான் என்னத்துங்க திருட்டினேன் வச்சுனேன் அப்படிங்கிறாங்க. விஜயா, உள்ள கதையை சொன்னால் அசிங்கப்பட்டு போயிடுவேன், தயவு செய்து வேறு எதுவும் பேசாத, சரியா? இன்றைக்கி இருக்க கடுப்பில் நான் ஏதாவது சொல்லிவிடுவேன் அப்படிங்கிறாங்க. விஜயா, இவர் போகிற பக்கம் பார்த்தா என்னத்தையாவது பேசிவிடுவேன், நம்ம பேசாமல் ரூம் பார்த்து போயிடுவோம்னு சொல்லிட்டு ரூமுக்குள்ளே போய் இருந்துக்கிறாங்க விஜயா. முத்து அண்ணாமலைகிட்ட சொல்கிறாங்க, இப்போ அங்கே பாருங்கள் உள் வீட்டுக்குள்ளே அவன் திருடாத வேலையை ஆரம்பிச்சிட்டான், என்ன அவன் இன்னும் இந்த வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுப்பா அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலைன்னு சொல்கிறாரு, இதுதான் கரெக்டான முடிவு. விஜய் அங்கே பாரு, உன் பையன் ஹாஸ்பிட்டலில் இருக்கான், அவன் தனியாக வீடு பார்த்து இருப்பானா இருக்க மாட்டானா, தெருவில் இருப்பானா, இல்லை அவன் கடையிலே தங்குவாங்களா, அதெல்லாம் தெரியாது. இன்னும் இந்த வீட்டுக்குள்ளே மனோஜ் வரக்கூடாது, சரியா? அவனை அந்த ரோகிணி பிள்ளை வேணால் அந்த வீட்டுக்கு வரலாம் போகலாம், கை சுத்தலாம் அந்த மனோஜ் இந்த வீட்டுக்கு வரக்கூடாது. எனக்கு 27 லட்ச ரூபாயும் தர வேண்டாம், என்ன எடுத்த 3 லட்ச ரூபாயும் தர வேண்டாம், ஏன்னா இந்த வீட்டுக்குள்ளே மனோஜ் வரக்கூடாது அப்படிங்கிறாங்க. என்னங்க என் பிள்ளைய வரக்கூடாதுன்னு சொன்னால் எப்படிங்க அப்படி இப்படின்னு சொல்லி பயங்கரமாக அழுது புலம்புறாங்க விஜயா. இப்படி இருக்கும்போது அண்ணாமலை சொல்கிறாங்க, இங்கே பாரு விஜயா, முத்தையும் மீனாவும் அடிக்கடி வீட்டு விட்டு போகணும்னு சொன்னேன், இவன் கடைசியில் பாரு மனோஜ் வீட்டு விட்டு போகிற மாதிரி ஆயிட்டு, சரியா? அவ்வளோதான். முத்து ரூமில் இன்னும் மீனா நீங்கள் வந்து மனோஜ் ரூமில் நீங்கள் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூமை திறந்து கொண்டு கொடுத்துட்றாங்க. இவங்க 2 பேரும் அந்த ரூமுக்கு போயிடுறாங்க. விஜயாவுக்கு ரொம்ப வயிற்றுச்சலாக இருக்குது. மனோஜுக்கு ஃபோன் அடிச்சு சொல்கிறாங்க, ரோஹினிக்கு ஃபோன் அடிச்சு சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து அந்த ரூமுக்கு வரக்கூடாது, வீட்டுக்கே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு மனோஜ் அப்பா சொல்லிட்டாங்க, அதனால் நீங்கள் இன்னும் வீட்டுக்கு வர முடியாது, வித்தியாட்டையோ யார்கிட்டையோ சொல்லி ஒரு ரூமை பார்த்துருங்க, நான் கொஞ்ச நாளில் சமரசம் பண்ணி எல்லாரையும் இது பண்ணி நான் வந்து உங்களை எங்கள் வீட்டில் இது பண்ணி வச்சுருந்தேன் அப்படிங்கிறாங்க. உடனே ரோஹினி ரொம்ப வருமா நினைக்கிறேன், ஆண்டி முத்து சொன்னது தான் வரிசையாக நீங்கள் சொல்லி எழுவிடாதா அந்த வீட்டில் அப்படிங்கிறாங்க. இல்லை ரோஹினி, நான் சொன்னது எல்லாமே மனோஜ் வந்து போய் பிடிச்சிட்டான், இப்போ மெய்யாக செய்கிறதுக்கு எதுவுமே இல்லை, அதனால் வந்து அவங்க எடுத்த முடிவு தான், நான் கொஞ்ச நாளில் மாற்றிடுவேன், 1 மாதமோ 2 மாதமோ எங்கேயாவது உயிர் எடுத்துருங்க, அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. மனோஜ் சொல்கிறாங்க, ஏம்மா வெளியே தான் நான் வாடகை கொடுக்கணும், பைசா செலவு பண்ணணும், சாப்பாடு செலவு பண்ணணும், அதெல்லாம் சங்கடமா, சமையல் பண்ணதுக்கு ரோஹினிக்கு தெரியாது, வேலைக்கு ஆள் வைக்கணும், அதனால் பல ஆயிரரூவா வேஸ்ட்டாக போகுமா அப்படிங்கிறாங்க. டேய் நீ முதல்ல நாடா நினச்சிருக்கணும், உள் வீட்டிலே திருடுவேடா, அதுவும் என் வீட்டுக்கார பணத்தையே எடுப்பேனா, உனக்குலாம் இவ்வளோ திமிரு, பெத்த பாசம் உன்னை வந்து விட்டு கொடுக்க முடியல, அந்த முத்து வந்து நீ எப்படி வரட்டுன்னு நினச்சான், எப்படியோ வரட்டிட்டான், இப்போ என்னன்னா நீ வந்து சீரழிஞ்சிட்டு கிடக்க, ஒழுங்காக திருந்து, இல்லைன்னா ரொம்ப சங்கடம், அந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கியடா, 1 மாதம் நீ போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் இருக்க சொல்லுதாங்களே, நீ வந்து என்ன செய்வே, அந்த 1 மாதத்துக்கு சாப்பாட்டுக்கு என்ன செய்வே, அந்த கடையை எப்படி நடத்துவ அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் திருதுன்னு நினைக்காது, ரோகிணி நீ பேசாமல் இன்னும் வந்து நீ ஃபர்னிச்சர் கடையை பார்க்க ஆரம்பி அப்படிங்கிறாங்க. உடனே சரிங்க அப்படிங்கிறாங்க. அப்படின்னு சொல்கிறாங்க, நீ பார்லருக்கு போகல, நீ பார்லரும் சொந்தமாக வச்சுருக்க, எப்படி இது பண்ணுவேன் அப்படி இப்படிங்கிறாங்க. ஏங்க நான் பார்லரை வேலைக்கு நிறைய பிள்ளைகள் நம்பிக்கையாக வச்சுருக்கேன், ஆனால் ஃபர்னிச்சர் கடையை நம்பிக்கை யாரையும் நம்பி கொடுக்க முடியாது, அதனால் நான் ஃபர்னிச்சர் கடையில் இருந்துக்கிறேன், நீங்கள் கவலைப்படாதாங்க, நீங்கள் ஹாஸ்பிட்டலில் இருங்க, தினம் ஈவினிங் வந்து உங்களை பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. சரி ரோகிணி அப்படிங்கிறாங்க. அங்கே கையை கட்டி போட்டு ஹாஸ்பிட்டல்லே இருக்கார். ரோகிணி அங்கே கடைக்கு போயிட்டு வராங்க. அவங்க இருட்டிடுது. அப்புறம் ரோகிணி நைட்டு தங்க முடியாதுல்லங்க அப்படிங்கிறாங்க. இல்லைங்க நைட்டு ஹாஸ்பிட்டல்லே ரூம் இருக்குங்க, தங்கிடுவோம், காலையில் நான் வந்துட்டு போயிடுவேன், நீங்கள் போய்ட்டு ரெஸ்ட் எடுங்க, ஏன்னா நான் நேராக வித்தியா ரூமுக்கு போயிடுவேன், நம்ம ஒரு வீடு பார்க்குறது வரைக்கும் அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் மனோஜ் ஹாஸ்பிட்டலில் காமிக்கிறாங்க. எல்லாம் சரியான பிறகு நேராக வித்தியா வீட்டுக்கு போகிறாங்க. வித்தியா வீட்டில் போயிருக்காங்க. வித்தியா சொல்கிறாங்க, நான் வந்து ஒரு பேச்சுலர், நீங்கள் புருஷன் முன்னாடி அன்னியமாக இருக்கிறத நான் பார்த்தா என் மனசும் கஷ்டப்படும், அதனால் நீங்கள் வந்து ஒரு தண்ணி கொடுத்தன வேறு எங்கேயாவது இருங்க அப்படிங்கிறாங்க. இல்லை வித்தியா வேறு வீடு கிடைக்கிற வரைக்கும் இப்படி இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஒவ்வொரு இடத்துலையும் வீடு விசாரிக்கும் போது அட்வான்ஸ் அவ்வளோ இவ்வளவுங்கிறாங்க. உடனே மனோஜ் சொல்கிறாங்க, எங்களுக்கும் சொந்த வீடு இருக்குது, வாடகை விட்டுருக்கோம், இவ்வளோ வாடகை நாங்கள் கொடுக்கல வைக்கலன்னு அதிக பிரச்சனையாக பேசுகிறாங்க. அப்போ வீட்டுக்காரங்க சொல்கிறாங்க, வீட்டுக்கு வாடகைக்கு வரதுக்கு முன்னாடி அது சுத்த இது சுத்தன்னு சொல்கிறவங்களுக்குலாம் வாடகை தர முடியாது, நீங்கள் வந்துட்டு வேறு இடத்துல பாருங்கள் அப்படி இப்படின்றாங்க. கடைசியில் வீடே கிடைக்காம வித்தியா வீட்டிலே இருக்காங்க. வித்தியாட்ட சொல்கிறாங்க, வித்தியா நீ ஒன்று செய்,
மாடியில் 2 ரூம் இருக்கு, நீ அதில் இரு, நானும் என் புருஷனும் கீழே இருக்கோம் அப்படிங்கிறாங்க. நான் இருக்க வீட்டிலே நீங்கள் வந்து என்னையும் வந்து மாடியில் இருங்கிறீங்க, நீங்கள் கீழே இருப்பீங்கங்கிறீங்க, அது சரியாக வருமா அப்படிங்கிறாங்க. நீங்கள் வேணால் மாடியில் இருங்க, நான் கீழே இருக்கேன் அப்படிங்கிறாங்க. மனோஜும் ரோகிணியும் மொட்டை மாடியில் இருக்காங்க, மாடியில் இருக்கிறாங்க. அங்கே 2 ரூம் இருக்குது. அப்போ மனோஜ் சொல்கிறாரு, கீழே உள்ள ரூமை நீங்கள் ஃப்ரெண்ட்டை பேசி வாங்கியிருக்க வேண்டியதானே, நாசுக்காக பேசி, 2 ரூம் நமக்கு எப்படி காணும் அப்படிங்கிறாங்க. மனோஜ், உங்கள் வீட்டில் ஒரு ரூம் தான் இருந்தாங்க, அந்த ஒரு ரூமில் தான் வந்து நம்ம இருந்தோம் அப்படிங்கிறாங்க. ரோகிணி, ஒரு ரூமில் தான் நம்ம பெட்ரூம் இருக்கும், ஆனால் வந்து நம்ம ஹாலில் புழங்கதாக இருக்கட்டும், மொட்டை மாடிக்கு போகிறதா இருந்தாலும் எல்லா வசதியும் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஏங்க இங்கே தான் வந்து நம்ம மொட்டை மாடிக்கு போகலாம், எல்லாம் செய்யலாமே அப்படிங்கிறாங்க. சரி, இதுக்கு வாடகை உன் ஃப்ரெண்டு கேட்பாளா அப்படிங்கிறாங்க. அவள் கேட்க மாட்டா, இந்த வீடை அவள் ஒத்திக்கு தானே வாங்கியிருக்கா அப்படிங்கிறாங்க. அப்படியா, சரி ரைட், அப்போ நம்ம இந்த வீட்டிலே இருப்போம், உங்களுக்கு தான் ஒத்தியாகவே பிடிக்காதா அப்படிங்கிறாங்க. பிடிக்கலையோ அவள் வீடு வந்து நம்மளுக்கு இலவசமாக வாடகை இல்லாமல் கிடைக்கி, இதை நம்ம அனுபவிச்சிக்க வேண்டியதானே. எப்படியாவது எங்கள் அம்மா கொஞ்சம் நாளில் பேசி நீ வீட்டுக்கு வர வச்சுருவாங்க, அங்கே நம்ம போய் இருந்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. மனோஜ், நான் எதுக்கு உங்கள் வீட்டிலே இருப்போம்னு சொன்னேன்னா, அங்கே வாடகை கொடுக்க வேண்டாம், நம்ம வீட்டு செலவுக்கு கொடுக்கல. அந்த இழுச்சவாங்க முத்து வந்து வீட்டை இழுத்து அதை செய்தேன் இதை செய்தேன்னு சொல்லி மளிகை சாமான்லேருந்து எல்லாத்தையுமே கொடுத்துருவான். அப்படியே நம்ம கதையை பேசி மிச்சம் பண்ணி நம்ம பெரிய ஆள் ஆயிடலான்னு சொல்லிட்டு தான் நினச்சேன். ஆனால் நீங்கள் பார்த்த பார்வை அங்கே வந்து நிற்கும் அப்படிங்கிறாங்க. ரோகிணி, நான் அந்த பணத்தை எதுக்கு எடுக்க போகிறேன், எதுக்கு எடுத்துகிட்டு போகணும்னு உனக்கு தெரியாதா? அந்த கம்பெனிக்கு பணம் கட்ட வேண்டி இருந்துச்சு, நான் கட்டலைன்னா டீலர்ஷிப் கேன்சல் ஆகிடும், அதான் எடுத்தேன் அப்படிங்கிறாங்க. மனோஜ், எதுனாலும் திருடுறது தப்பு தானே அப்படிங்கிறாங்க. ரோகிணி, அதையா நீ அப்படி நினைக்கிறேன், எங்கள் அப்பா பணத்தை நான் எடுத்தேன்னு நினச்சிப்பாரு, முத்து சொன்ன மாதிரி வந்து நீ நினைக்காத அப்படிங்கிறாங்க. மனோஜ், நீங்கள் என்னத்தை 1000 சொன்னாலும் அது தப்பு அப்படிங்கிறாங்க. ரோகிணி, தப்புங்கிற இடத்துல ஆங்கிள்லேருந்து நீ பார்த்தன்னா அப்படி தான் தெரியும், அது ஒரு நியாயமாக பாரு, ஒரு பிரச்சனை இருக்காது அப்படிங்கிறாங்க. ஏங்க, நீங்கள் உங்கள் அப்பா பணத்தில் உங்களுக்கு 100% உரிமை இருக்குது, ஆனால் முத்து வந்து எதுக்கு எடுத்தாலும் கை நீட்டு தான், ஆனால் கண்டிப்பாக வந்து முத்தை ஏதோ ஒரு வகையில் உள்ளே வைக்கணுங்க அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக ரோகிணி, நான் தான் கம்ப்ளைண்ட் கொடுக்க தயாராக இருக்கேன் அப்படிங்கிறாங்க. இல்லை மனோஜ், இப்போ நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து நீங்களும் ஒரு சைடில் உள்ளே போவீங்க, நம்மளுக்கும் பாதிப்பு வரும், முத்துக்கும் பாதிப்பு வரும். ஆனால் நம்ம இன்னொரு வாட்டி கம்ப்ளைண்ட் பண்ணும்போது அவங்க மட்டும் ஆட்டோமேட்டிக்காக உள்ளே போகணும், அப்படி ஒரு வேலையை செய்யணும் அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக ரோகிணி, இவ்வளோ விஷயம் நான் பண்ணியிருக்கான், நான் இவ்வளோ சங்கடப்பட்டிருக்கேன், அசிங்கப்பட்டிருக்கேன், இன்றைக்கி கை நொறுங்கியிருக்கேன்னா எல்லாத்துக்கும் காரணம் அந்த முத்து தான். முத்தை நான் சும்மாவே விட மாட்டேன், இப்போதைக்கு நம்ம ஃப்ரீயாக விட்டுருவோம், கடைசியில் வசமான ஒரு ஆப் வைப்போம் அப்படி இப்படின்னுட்டு இருக்காரு மனோஜ் ரோகிணிக்கிட்ட. இனி என்ன நடக்கும் இந்த மனோஜ் ரோகிணி வாழ்க்கையில் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.